பெரியவங்களிருந்து சிறியவர்கள் வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற சக்கரவள்ளி கிழங்கு மசால் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு மை டெடிபேட் சேனல். சக்கரவள்ளி கிழங்கை வச்சு எவ்வளோ எம்மியான செம்மையான ஒரு டிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக நான் 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கேன். பொடிப்பொடியாக நறுக்கி எடுத்தாச்சு. அது கூடவே பெரிய வெங்காயம் ஒன்று வந்து பொடிப்பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன். ஃப்ளேவருக்காக வரமிளகாயும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி தழையும் எடுத்து வச்சாச்சு. கிழங்கு நல்லா அலசிட்டு குக்கரில் நம்ம ஒரு விசில் அளவு வர அளவுக்கு வச்சிடலாம். விசில் வந்த பின்னாடி அது கொஞ்சமாக ஆற வச்சு தட்டில் எடுத்து வச்சிடலாம். கிழங்கு வந்து நம்ம நார்மல் சைஸில் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடியாக கட்டினா புட்டு மாதிரி ஆயிரும். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு அது கூடவே கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுடலாம். அது வதங்கிட்டு இருக்கும்போதே கருவேப்பிலை கொத்தமல்லி தழையும் போட்டு அந்த ஃப்ளேவருக்காக எடுத்து வச்சுருக்க மிளகாய் வத்தலும் போட்டு லேசாக வதங்கிட்டு இருக்கலாம். இது கூடவே பெரிய வெங்காயத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா வதங்கின பின்னாடி கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், இது கூடவே வந்து நம்ம ஃப்ளேவருக்காக இதுதான் டேஸ்ட் கொடுக்குறது இந்த மசாலைக்கு சாம்பார் பொடி செம்மையாக இருக்கும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சக்கரவள்ளி கிழங்கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸ்மெல் உண்மையே சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ ஸ்மெல்லு. அதே மாதிரி டேஸ்ட்டும் கூட. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி எடுத்து வச்ச பின்னாடி இப்படி தான் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் ஹஸ்பண்ட் டேஸ்ட் ஏங்க இந்தாங்க சக்கரவள்ளி கிழங்கு மசாலா சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குது.